ஒரு இளம் பருவத்தில் ஒரு ஆசை வரும் எல்லா இளைஞனுக்கும். மோர் மணி குயிக் மணி, கெட்ட வார்த்தை வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த இளைஞனுக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது. மோர் மணி குயிக் மணி வந்துச்சுன்னா அவன் அழிய போகிறான்னு அந்த நினப்பை தூக்கி வீசணும். ஸ்லோ மணி ஸ்டெடி மணியாக இருக்கும். 100 ரூபா போட்டு 1 ரூபா லாபம் வந்தால் அதுக்கு பேர் பிஸ்னஸ். 1 ரூபா போட்டு 100 ரூபா வரணும்னு கற்பனை பண்ணால் அதுக்கு பேர் சூதாட்டம். வாழ்க்கையிலேயோ வர்த்தகத்திலேயோ சூதாட்டம் செய்யக்கூடாது. ஆனால் நான் செய்து விட்டேன். அந்த குயிக் மணி மோர் மணி, புது மனைவி, சீக்கிரம் நகை வாங்கணும், 300 ரூபா வாடகையில் வீடு, சொந்த வீடு வாங்கணுன்ற நினப்பு அப்போ தான் வருது. அந்த கல்யாணம் கட்டி புதிய மனைவியோட ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் சிந்தனை வருது. சீக்கிரம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த சிந்தனை கல்யாணத்துக்கு பிறகு தான் வருது. எனக்கும் வந்துச்சு மோர் மணி குயிக் மணி. இன்றைக்கி தெரியுது தப்புன்னா நான் அன்றைக்கி தெரில. ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டேன். ஒரு 1 லட்ச ரூபா நஷ்டம். எனக்கு மாத வருமானமே 1000 ரூபா தான். இந்த 1 லட்ச ரூபா நஷ்டன்றது கற்பனை கூட பண்ண முடியாது. இன்றைய கணக்கில் பார்த்தா அது ஒரு 25 லட்சம் 50 லட்சம் அப்படி கணக்கு போடணும். தாங்கவே முடியல. எல்லாம் கஷ்டப்படுற பணம். அதை போய் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். அதில் போயிடுச்சு காசு வரல, நஷ்டப்பட்டேன். ஏன் காசு இல்லை, கஸ்டமரோட காசு. கஸ்டமர் கழுத்த பிடிச்சிட்டான். பணத்தை வைக்காமல் நீ ஆஃபீஸை போட்டக்கூடாது. சுற்றி வர ஒரு 5-6 பேர், பணம் எதுவும் பண்ண வழியில், வருமானம் இல்லை, வாடிக்கையாளர்கிட்ட கெட்ட பேர், ஒரு ஃப்ராட்ன்ற பேர் எனக்கு அப்போ வருது. வாடிக்கையாளர் பணத்தை ஒழுங்காக கொடுக்கலன்னா ஃப்ராடு முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நீ பிஸ்னஸே பண்ண முடியாது. நாணயத்தை இழந்துட்டான்னா அப்புறம் அவன் இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. நானும் நாணயத்தை இழந்துட்டேன். இழந்ததுனால மகா கஷ்டப்பட்டேன். என்கிட்ட இருந்து ஒரு பையன் ஆஃபீஸ் போய் அவனுக்கே சம்பளம் கொடுக்க முடியல. அவன் வேலையை விட்டு நின்ட்டான். நான் ஒரே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸில். சுற்றி வர கடங்காரன். எப்போ தருவேன் இதே நச்சரிப்பு. ஆஃபீஸை பூட்டிட்டு போகிற நேரமும் கீ அவங்க வாங்கிக்குவானுங்க. அவனுக்கு தான் அவன் தரப்பானுங்க. நான் வரணும். இந்த அளவு கஷ்டம். எலக்ட்ரிசிட்டியை வெட்டுறாங்க, டெலிஃபோன் பில் கட் ஆகுது, காசு இல்லை கட்ட. கல்யாணம் கட்டி 3 மாதம், வீட்டு செலவு காசு இல்லை. ஒரு நாள் வீட்டு வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டோம். நானும் என் மனைவியும் என்ன செய்யுது, எப்படி செய்யுது, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வேலைக்கு போகிறேன், ஏதாவது கிடைக்கும். நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தால் ஒரு 300 ரூபா கிடைக்கும். ஜப் டைப்பிங். அந்த நேரம் ஜப் டைப்பிங்கிறது பெரிய ஒரு தொழிலாக இருந்துச்சு. 300 ரூபா வாடகை சரியாக போச்சு. வீட்டு செலவு காசு இல்லை. வந்த வெளியிலேருந்து மண்ணடிக்கு நான் நடந்தே வருவேன், நடந்தே போவேன். இதுதான் என் நிலமை. ஒரு நாள் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நைட்டில் ஒரே கடன்காரங்க ஞாபகம் தான் எனக்கு. அப்புறம் அந்த 1 லட்சத்தை கொடுக்க போகிறேன். அவன் அதாவது எந்தெந்த கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையிலும் நான் அர்ச்சனை செய்யப்பட்டேன். புரியுது. கெட்ட வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லி திட்டுவானுங்கன்னு. அவ்வளோ திட்டு நான் வாங்கியிருக்கேன். ஒரு இளம் பருவத்தில் ஒரு ஆசை வரும் எல்லா இளைஞனுக்கும். மோர் மணி குயிக் மணி, கெட்ட வார்த்தை வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த இளைஞனுக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது. மோர் மணி குயிக் மணி வந்துச்சுன்னா அவன் அழிய போகிறான்னு அந்த நினப்பை தூக்கி வீசணும். ஸ்லோ மணி ஸ்டெடி மணியாக இருக்கும். 100 ரூபா போட்டு 1 ரூபா லாபம் வந்தால் அதுக்கு பேர் பிஸ்னஸ். 1 ரூபா போட்டு 100 ரூபா வரணும்னு கற்பனை பண்ணால் அதுக்கு பேர் சூதாட்டம். வாழ்க்கையிலேயோ வர்த்தகத்திலேயோ சூதாட்டம் செய்யக்கூடாது. ஆனால் நான் செய்து விட்டேன். அந்த குயிக் மணி மோர் மணி, புது மனைவி, சீக்கிரம் நகை வாங்கணும், 300 ரூபா வாடகையில் வீடு, சொந்த வீடு வாங்கணுன்ற நினப்பு அப்போ தான் வருது. அந்த கல்யாணம் கட்டி புதிய மனைவியோட ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் சிந்தனை வருது. சீக்கிரம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த சிந்தனை கல்யாணத்துக்கு பிறகு தான் வருது. எனக்கும் வந்துச்சு மோர் மணி குயிக் மணி. இன்றைக்கி தெரியுது தப்புன்னா நான் அன்றைக்கி தெரில. ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டேன். ஒரு 1 லட்ச ரூபா நஷ்டம். எனக்கு மாத வருமானமே 1000 ரூபா தான். இந்த 1 லட்ச ரூபா நஷ்டன்றது கற்பனை கூட பண்ண முடியாது. இன்றைய கணக்கில் பார்த்தா அது ஒரு 25 லட்சம் 50 லட்சம் அப்படி கணக்கு போடணும். தாங்கவே முடியல. எல்லாம் கஷ்டப்படுற பணம். அதை போய் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். அதில் போயிடுச்சு காசு வரல, நஷ்டப்பட்டேன். ஏன் காசு இல்லை, கஸ்டமரோட காசு. கஸ்டமர் கழுத்த பிடிச்சிட்டான். பணத்தை வைக்காமல் நீ ஆஃபீஸை போட்டக்கூடாது. சுற்றி வர ஒரு 5-6 பேர், பணம் எதுவும் பண்ண வழியில், வருமானம் இல்லை, வாடிக்கையாளர்கிட்ட கெட்ட பேர், ஒரு ஃப்ராட்ன்ற பேர் எனக்கு அப்போ வருது. வாடிக்கையாளர் பணத்தை ஒழுங்காக கொடுக்கலன்னா ஃப்ராடு முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நீ பிஸ்னஸே பண்ண முடியாது. நாணயத்தை இழந்துட்டான்னா அப்புறம் அவன் இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. நானும் நாணயத்தை இழந்துட்டேன். இழந்ததுனால மகா கஷ்டப்பட்டேன். என்கிட்ட இருந்து ஒரு பையன் ஆஃபீஸ் போய் அவனுக்கே சம்பளம் கொடுக்க முடியல. அவன் வேலையை விட்டு நின்ட்டான். நான் ஒரே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸில். சுற்றி வர கடங்காரன். எப்போ தருவேன் இதே நச்சரிப்பு. ஆஃபீஸை பூட்டிட்டு போகிற நேரமும் கீ அவங்க வாங்கிக்குவானுங்க. அவனுக்கு தான் அவன் தரப்பானுங்க. நான் வரணும். இந்த அளவு கஷ்டம். எலக்ட்ரிசிட்டியை வெட்டுறாங்க, டெலிஃபோன் பில் கட் ஆகுது, காசு இல்லை கட்ட. கல்யாணம் கட்டி 3 மாதம், வீட்டு செலவு காசு இல்லை. ஒரு நாள் வீட்டு வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டோம். நானும் என் மனைவியும் என்ன செய்யுது, எப்படி செய்யுது, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வேலைக்கு போகிறேன், ஏதாவது கிடைக்கும். நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தால் ஒரு 300 ரூபா கிடைக்கும். ஜப் டைப்பிங். அந்த நேரம் ஜப் டைப்பிங்கிறது பெரிய ஒரு தொழிலாக இருந்துச்சு. 300 ரூபா வாடகை சரியாக போச்சு. வீட்டு செலவு காசு இல்லை. வந்த வெளியிலேருந்து மண்ணடிக்கு நான் நடந்தே வருவேன், நடந்தே போவேன். இதுதான் என் நிலமை. ஒரு நாள் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நைட்டில் ஒரே கடன்காரங்க ஞாபகம் தான் எனக்கு. அப்புறம் அந்த 1 லட்சத்தை கொடுக்க போகிறேன். அவன் அதாவது எந்தெந்த கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையிலும் நான் அர்ச்சனை செய்யப்பட்டேன். புரியுது. கெட்ட வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லி திட்டுவானுங்கன்னு. அவ்வளோ திட்டு நான் வாங்கியிருக்கேன்.